Most men and women be afraid of being lonely because மெயினான ரீசன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களோட தாட்ஸ் மட்டும் தான். அவங்களால தனியா இருக்க முடியாது. பட் வாட் இஃப் ஐ சே தாட்ஸ் அப்படிங்கிறது இங்க ப்ராப்ளமே இல்லை. அப்ப என்னதுண்டா ப்ராப்ளம் அப்படின்னா திங்கிங். தாட்ஸ் வேற, திங்கிங் வேற. ஸோ இந்த வீடியோல தாட்ஸ்னா என்ன, திங்கிங்னா என்ன, அண்ட் ஸோ எப்படி நீங்க இந்த திங்கிங்ல இருந்து வெளியே வந்து ஒரு பாசிட்டிவா உங்களை நீங்க ரொம்ப ஸ்ட்ரென்த்தா மாத்தலாம் அப்படிங்கிறத அந்த வீடியோல நான் சொல்லி தர போறேன். நான் யார் தெரியாதுன்னா நான் கேஜே. நான் ஆல்ரெடி எமோஷனலி வீக்கா இருக்கிற பர்சன்ஸுக்கு, லோன்லியா இருக்கிற பீப்புளுக்கு, கரியர்ல என்ன டிசிஷன் எடுக்கணும்னு தெரியாத பீப்புள நான் கைட் பண்ணிருக்கேன் என்னோட கோச்சிங் மூலியமா, அண்ட் ஸோ என்னோட ஃப்ரீ யூடியூப் வீடியோஸ் மூலியமா. ஸோ லெட்ஸ் டைவ் இன்டு தி கண்டென்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நம்பர் ஒன், யூ ஜஸ்ட் நீட் டு நோ தாட்ஸ் அண்ட் திங்கிங். இது ரெண்டுத்துக்குமே நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. தாட்ஸ் வேற, திங்கிங் வேற. இது எப்படிப்பா நீங்க ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னா, I'm going to ask you a question, which is, இந்த இயரோட எண்டுக்குள்ள நீங்க எவ்வளவு மணி சேவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? 30 seconds டைம் எடுத்துக்கங்க, தென் திரும்பி வந்து ரிப்ளை பண்ணுங்க. யா, மேபி நீங்க 30 seconds டைம் எடுத்துட்டு ரிப்ளை பண்ணுனீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு வந்து என்ன ஒரு தாட் இருந்திருக்கும், இவ்வளவு மணி, இவ்வளவு ஒரு 1 lakh 2 lakh இல்ல 3 lakh இவ்வளவு நான் வந்து சேவ் பண்ணுங்கிறது. ஆனா கொஞ்சம் யோசிச்சீங்களா? அதுக்கப்புறமேட்டு தொடர்ந்து ஒரு லூப் மாதிரியான பேட்டர்ன்ல ஒரு திங்கிங் வந்துகிட்டே இருந்திருக்கும். இவ்வளவு நம்மளால சேவ் பண்ண முடியுமா? நமக்கு இவ்வளவு கடன் இருக்கு, நமக்கு இவ்வளவு இஎம்ஐ இருக்கு, நம்மளால இவ்வளவு சேவ் பண்ண முடியுமா? ஐயோ, இந்த பணத்தை அவன் கொடுக்குறோமே, நம்ம முதல்ல இவ்வளவு சம்பாதிக்க முடியுமா? அப்படிங்கிற நம்பர் ஆஃப் திங்கிங் பேட்டர்ன். இது எல்லாமே திங்கிங் பேட்டர்ன். இது எதுவுமே தாட்ஸ் கிடையாது. ஸோ இதுதான் திங்கிங் அண்ட் தாட்ஸ்குள்ள வித்தியாசம். ஸோ லெட்ஸ் சே, ஓகே, நான் இந்த டோன்ட் திங்க் எவ்ரிதிங் யூ பிலீவ் அப்படிங்கிற புக்ல இருந்து நான் உங்களுக்கு தாட்ஸ்னா என்ன, திங்கிங்னா என்ன அப்படிங்கிறத பத்தி டீட்டெயில்டா ஒரு மேப் மாதிரி நான் உங்களுக்கு சொல்றேன். ரைட், எடுத்து வச்சேன், எங்க வச்சேன், சரி, ஓகே. திங்கிங்கையும் தாட்ஸையும் எப்படி நீங்க ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னா, தாட்ஸ் அப்படிங்கிறது யூனிவர்ஸ் கொடுக்குற ஒரு விஷயம். பட் திங்கிங் அப்படிங்கிறது நீங்க லூப் மோட்ல உட்காந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கிற ஒரு விஷயம். யா, ஓகே. ஸோ அதோட டேபிள் நான் இங்க வந்து முடிஞ்சா அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா நான் வாசிக்கிறேன், தெரிஞ்சுக்கோங்க. ரைட், ஸோ தாட்ஸ் அப்படிங்கிறது யூனிவர்ஸ் கொடுக்குற விஷயம். தாட்ஸ் வந்து ரொம்ப லைட்டா இருக்கும், ரொம்ப எக்ஸ்பான்சிவா இருக்கும், இன்ஃபைனைட்டா இருக்கும், கிரியேட்டிவா இருக்கும், பாசிட்டிவ், டிவைன், அலைவ், லவ், இன்ஃபைனைட் பாசிபிலிட்டிஸ், ஹோல்னஸ், எஃபர்ட்லெஸ். பட் திங்கிங் அப்படிங்கிறது ஈகோ, ரொம்ப ஹெவியா இருக்கும், ரெஸ்ட்ரிக்டிவ், லிமிட்டட், டிஸ்ட்ரக்டிவ், நெகட்டிவ், மார்டல், ஸ்ட்ரெஸ்ஃபுல், ஃபியர், கன்ஃபைனிங், செப்பரேட்னஸ், லெபோரியஸ். ஸோ இப்படி தாட்ஸ் அண்ட் திங்கிங் அப்படிங்கிறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. தாட்ஸ் அப்படிங்கிறது நீங்க ஜஸ்ட் சும்மா இருப்பீங்க, திடீர்னு ஒரு தாட், ஒரு ஐடியா வந்து கிரியேட் ஆகும், அந்த ஐடியாவை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க, உங்களோட பிசினஸோ இல்ல அந்த ஐடியாவோ சூப்பரா உங்களுக்கு ரிசல்ட்டை கொடுக்கும். பட் அந்த ஐடியா வந்ததுக்கு அப்புறமேட்டு, ஓகே, இது கரெக்டா இருக்குமா, இதை நம்ம பண்ணலாமா, இதுல சரியா வருமா, இப்படிங்கிற நம்பர் ஆஃப் ஒரு தாட் பேட்டர்னுக்குள்ள ஓடிட்டே இருக்கீங்க அப்படின்னா இது திங்கிங் அப்படிங்கிறதுக்குள்ள வரும். ஸோ த்ரீ யூனிவர்சல் ஸ்டேட்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. இந்த ஸ்டேட்ஸை நீங்க தெரிஞ்சுக்கிறது மூலியமா உங்களுக்கு வருது தாட்ஸா, நீங்க வந்து கான்சியஸா தான் இருக்கீங்களா, நீங்க வந்து யூனிவர்ஸோட கனெக்ட் ஆயிருக்கீங்களா, இல்ல நீங்க வந்து சும்மா பயந்துட்டு இந்த தனியா இருக்கணுங்கிற பேர்ல வந்து அடிக்டடாவோ இல்ல மற்ற விஷயங்களுக்கோ நீங்க ஈடுபாடா இருக்கீங்களான்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்பர் ஒன், விச் இஸ் யூனிவர்சல் மைண்ட் அப்படிங்கிறது. ஸோ இந்த யூனிவர்சல் மைண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து இங்க அடிபட்டு இருக்கு, ஸோ அந்த இடத்துக்கு ஆயின்மெண்ட் போடணும்னு ஒரு விஷயம் வருது இல்லையா, இது யூனிவர்சல் மைண்ட். ஸோ இது வந்து ஒரு ஹையர் செல்ஃப், இது வந்து ஒரு காட், இல்ல இது வந்து யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இது உங்களை நல்ல பாதையில மட்டுமே கொண்டு போகும். நீ தப்பு பண்ண அப்படின்னா மேபி உன் மனசுக்குள்ள வந்து ஆழமான ஒரு கில்ட் இருக்கும், நம்ம தப்பு பண்றோம்டா, நம்ம இதை பண்ணக்கூடாதுடா அப்படின்ட்டு. ரைட், இது வந்து உனக்குள்ள இருக்கிற அந்த ஹையர் செல்ஃப் சொல்றது, இதான் யூனிவர்சல் மைண்ட் அப்படிங்கிறது. நம்பர் டூ, யூனிவர்சல் கான்சியஸ்னஸ் அப்படிங்கிறது. இந்த யூனிவர்சல் கான்சியஸ்னஸ் அப்படின்னா என்னன்னா, கான்சியஸா நீ ஒரு சில விஷயங்களை பண்றது. லெட்ஸ் சே ஒரு 5 சென்சஸ் இருக்கு இல்லையா. இப்போ ஒரு ஃபுட்டு சாப்பிட்றீங்க, டேஸ்ட் பண்ணி சாப்பிட்றீங்க, டேஸ்ட். ஒரு பெர்ஃப்யூம் அடிக்கிறீங்க, ஸ்மெல் வாட்டர் ஸ்மெல் அப்படிங்கிறீங்க. ஒரு படம் பாக்குறீங்க, வாட்டர் மூவி கலர்ஃபுல்லா இருக்கு அப்படிங்கிறீங்க. ஹியர் ஒரு பாட்டு கேட்குறீங்க,
வாட் அ பிளசன்ட் மியூசிக் அப்படிங்கிறீங்க இல்லையா? ஸோ இது எல்லாமே வந்து கான்சியஸ்னஸ், யூனிவர்சல் கான்சியஸ்னஸ் அப்படிங்கிறதுக்குள்ள வரும். இந்த கான்சியஸ்னஸ் இல்லாம உங்களோட 5 சென்சஸும் ஒர்க் அவுட் ஆகவே ஆகாது, ஒர்க் ஆகவும் ஆகாது. மேபி இதுல ஏதாவது ஒரு விஷயம் ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னா அவங்க மேபி அந்த சென்ஸ், அந்த அவேர்னஸ் இல்லாத ஒரு பர்சனா இருப்பாங்க. இது எப்படி உங்களுக்கு ஈஸியா சொல்லலாம் அப்படின்னா, இப்ப நீங்க ஒரு போன் எடுக்கிறீங்க, ஒரு வீடியோ பார்க்கணும்னு ஒரு இன்டென்ஷனோட போய் ஒரு வீடியோ பாக்குறீங்க. ஆனா இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் வருதுன்னு அப்படியே டைவர்டா இன்ஸ்டாகிராம்குள்ள போறீங்க. அங்க இன்ஸ்டாகிராம்ல ஒரு ரீல்ஸ் வருது, ஸ்வைப் பண்றீங்க பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. பார்த்தா 3 hours 4 hours 5 hours ஓடிடுச்சு. ஸோ இதுதான் அன்கான்சியஸா நீங்க ஒரு விஷயத்த பண்றதுக்கும் கான்சியஸ்னஸோட ஒரு விஷயத்த பண்றதுக்கும் வித்தியாசம். அப்ப யூனிவர்சல் கான்சியஸ்னஸ் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு சின்னதா சொல்லலாம் அப்படின்னா ஒரு அவேர்னஸ், ரைட்? அப்ப நெக்ஸ்ட் யூனிவர்சல் தாட் அப்படிங்கிறது. யூனிவர்சல் தாட் அப்படின்னா இந்த தாட் இல்லாம உங்களால எந்த விஷயத்த பண்ண முடியாது. லெட்ஸே ஒரு பல்பு இன்னைக்கு எரியற இந்த ரிங் லைட்டு, இதோ நீங்க பாக்குற வீடியோ, இந்த போனு, ஸ்கிரீன், இது எல்லாமே ஏதோ யாரோ ஒருத்தரோட தாட்ல இருந்து வந்தது. ஒரு ஐடியா, ஒரு பெரிய ஐடியா, பிக் ஐடியா. எல்லாரோட லைஃபும் ஒரு ஐடியா சேஞ்ச் பண்ணும், இதுதான் உண்மை. எல்லாரோட ஸ்கிரிப்ட்லயும் ஒரே ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருந்தா சூப்பரா இருக்கும், மாஸ்டர் ஆயிடலாம். எல்லாருமே ஒரு கிக்கு, ஒரு பஞ்சை நீங்க வந்து தொடர்ந்து 1000 times ஃபாலோ பண்ணீங்கன்னா யூ வில் பிகம் த மாஸ்டர் இன் திஸ். அதே மாதிரிதான் இந்த யூனிவர்சல் தாட் அப்படிங்கிறது ஒரே ஒரு ஐடியா. சோ இந்த ஒரு 3 விஷயத்தையும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டு ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொன்னா யூனிவர்சல் மைண்ட். உங்களுக்கு நீங்க ஏதோ ஒரு விஷயம் பண்றீங்க, அது பண்ணும் போதே உங்களுக்கு தப்புன்னு தோணுதுன்னா உங்களோட ஹையர் வெர்ஷன் சொல்றாங்க, டேய் கேஜே இதை பண்ணாத, நோ வேண்டாம். இது அடுத்தது வந்து கான்சியஸ்னஸ். நீங்க தப்பான ஒரு விஷயத்த பண்ண போகும்போது, மேபி நீங்க ஜிம் போறீங்க பட் ஜங்க் ஃபுட் சாப்பிடணும்னு சொல்லும் போது உங்களுக்கு அந்த சென்ஸ் சொல்லுது நோ நோ அப்படின்னா யூ ஜஸ்ட் நீட் டு நோ தட், ரைட்? ஓகே, திஸ் இஸ் நாட் மீ அப்படின்னு. ஸோ நெக்ஸ்ட் யூனிவர்சல் தாட். ஸோ ஃபர்ஸ்ட் வரது தான் எப்பவுமே தாட். நான் முன்னாடி அந்த கேள்வி கேட்டேன் இல்லையா, அப்போ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஓகே நான் சேவ் பண்ணணும், அதுதான் தாட். அதுக்கப்புறமேட்டு இது முடியுமா, நடக்குமா, வருமா, இதெல்லாம் நான் பண்ணுவேன்னா இது திங்கிங். ஸோ இதுதான் ஒரு 3 யூனிவர்சல் ஸ்டேட்ஸ். ஸோ இந்த ஸ்டேட்ஸ் வச்சு நீங்க என்ன பண்ணலாம்னா, நீங்க பண்ணிட்டு இருக்கிறது தாட்ஸா இல்ல வந்து திங்கிங்கா நீங்க ஐடென்டிஃபை பண்ணலாம். பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் யுவர் சஃபரிங்ஸ் காஸ்ட் பை யுவர் ஓன் திங்கிங். திஸ் இஸ் த ட்ரூ. இதுதான் உண்மை. யோசிச்சு பாருங்களேன். நீங்க வந்து சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறீங்க, அது தாட். ஒரு தாட் வருது, ஓகே நான் சந்தோஷமா இருக்கணும்னு. பட் அதுக்கப்புறமேட்டு என்னென்ன வருது, என்னால முடியுமா, எனக்கு இவ்வளவு ப்ராப்ளம் இருக்கே, அப்போ ஓகே ஃபைன், மேபி உங்களோட ரியாலிட்டி வேர்ல்டுல நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்களோ அதுதான் நடந்துட்டு இருக்கு. யோசிச்சு பாத்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு இந்த காப்பை நான் போட்டிருக்கேன் அப்படின்னா மேபி இது நான் என்னைக்கோ ஒரு நாள் நான் வாங்கணும்னு நினைச்சிருப்பேன். அந்த தாட் மேனிஃபெஸ்ட் ஆகி இன்னைக்கு ரியாலிட்டியா வந்திருக்கு. இந்த வாட்ச் நான் போட்டிருக்கேன் அப்படின்னா இது என்னைக்காவது நான் ஒரு நாள் எனக்கு வாங்கணும்னு நினைச்சிருப்பேன். ஸோ அது ரியாலிட்டியா இன்னைக்கு எனக்கு வந்திருக்கு. ஸோ இந்த மொபைல் இது நான் என்னைக்கும் வாங்கணும்னு நினைச்சிருக்கேன், இன்னைக்கு என் கையில இருக்கு. அப்போ நமக்கு இருக்கிற ப்ராப்ளம்ஸ், நமக்கு இருக்கிற நிறைய கஷ்டங்கள், சோகங்கள், இது எல்லாத்துக்குமே காரணம் நம்ம தாட்ஸை எப்படி வச்சிருக்கோம். ஒரு தாட்டை, ஒரு நல்ல ஒரு ஐடியாவை நம்ம ப்ரையாரிட்டி பண்றோமா, இல்ல நம்ம திங்கிங்க்கு ப்ரையாரிட்டி கொடுத்து நான் கஷ்டத்திலே இருக்கணும்னு நம்ம சோகமா நம்மளே வச்சுக்கிட்டு வெரியா ஃபீல் பண்ணிட்டு இருக்கோமா. This is what the thing you just need to identify by these 3 states. So அப்ப next, which is what the point அப்படின்னா, okay, reduce the state of unconsciousness. ஸோ அப்ப இந்த ஒரு 3 விஷயத்தையும் நீங்க ஃபாலோ பண்ணணும். இந்த 3 விஷயமும் உங்க லைஃப்ல ப்ராஸ்பரா வரணும் அப்படின்னா, ஒரு உங்களோட ஹையர் செல்ஃபோட, கடவுளோட, யூனிவர்ஸோட நீங்க கனெக்ட்ல இருக்கணும் அப்படின்னா, உங்களோட லோன்லினஸை நீங்க வந்து ஒரு ஸ்ட்ரென்த்தா மாத்தணும் அப்படின்னா, அன்கான்சியஸா பண்ற நிறைய விஷயங்களை நீங்க ரெடியூஸ் பண்ணணும். ஸோ நிறைய பேர் நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா, திங்கிங்கை வந்து ஸ்டாப் பண்ணணும். பிகாஸ் என்னோட கிளைண்ட்ஸ்ல முக்காவாசி பேருக்கு இருக்கிற ப்ராப்ளமே, எனக்கு இந்த மாதிரி தாட் வருது, எனக்கு இந்த மாதிரி ஒரு அது தாட் இல்ல திங்கிங் நான் சொல்வேன், இல்ல எனக்கு இந்த மாதிரி திங்கிங் வருது, எனக்கு இதை வந்து நிப்பாட்டணும், எனக்கு வரவே கூடாது. நெவர், நடக்காது. தென் அதுக்கப்புறம் தான் நான் ஒரு சில விஷயம் சொன்னதுக்கு அப்புறம் அவங்க அனலைஸ் பண்ணுவாங்க, ரைட், ஆமா இது எப்படி வராம இருக்கும், அப்ப என்னால இந்த ஒரேடியா ஸ்டாப் பண்ண, அப்ப என்ன பண்ணலாம், என்னால ரெடியூஸ் மட்டும் தான் பண்ண முடியும். 2 விஷயம் பண்ண முடியும். 1 ரெடியூஸ் பண்ணலாம், 2வது அதுக்கு மேனுவலான தாட்ஸை நம்ம வந்து இம்ப்ளான்ட் பண்ணலாம். இந்த 2 விஷயம் தான் பண்ண முடியும். அதுக்கு முதல்ல நீங்க ரொம்ப கான்சியஸா இருக்கணும். ஓகே, எனக்கு இந்த மாதிரியான ஒரு தாட் வருது, எனக்கு இந்த மாதிரி ஒரு திங்கிங் பேட்டர்ன் இருக்குங்கிறத நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐடென்டிஃபை பண்ணணும்.
ஸோ மேக்ஸிமம் ஆஃப் டைம் உங்களால லோன்லியா உட்கார முடியல, தனியா ஒரு சீட்ல இப்படி உட்காந்து எனக்கு நேத்து என்ன நடந்துச்சு, இன்னைக்கு என்ன நடந்துட்டு இருக்கு, நாளைக்கு ஏன் உங்களால முடியல? அது காரணம் என்ன? பிகாஸ் யூ ஆர் நாட் அவேர் ஆஃப் யுவர் திங்கிங் பேட்டர்ன். அந்த பேட்டர்ன் எப்படி கிரியேட் ஆகுது, எங்க இருந்து கிரியேட் ஆகுது, எந்த இடத்துல இருந்து கிரியேட் ஆகுது, யூ ஜஸ்ட் நீட் டு ஐடென்டிஃபை தட். நோ ஒன் கேன் டெல் யூ, ரைட்? ஸோ ஜஸ்ட் இந்த வீடியோ நீங்க பார்த்ததுக்கு 2 விஷயம் பண்ணுங்க. நம்பர் 1, உங்களுக்கு மேபி திங்கிங் பேட்டர்ன் வருது அப்படின்னா, ஏதாவது ஒரு நெகட்டிவான தாட்ஸ் திங்கிங்குள்ள போகிறீங்க அப்படின்னா, ரூம்மேட், ஒரு காமெடியான ஒரு ரூம்மேட், அவன் எப்ப பார்த்தாலும் ஒரு அனாயிங்கான ஒரு ரூம்மேட், எப்ப பார்த்தாலும் உங்களை ரொம்ப மோசமா ட்ரீட் பண்றான், எப்ப பார்த்தாலும் உங்களுக்கு நெகட்டிவாவே சொல்லிக்கிட்டு இருக்கானா, அவனை நீங்க எப்படி ட்ரீட் பண்ணுவீங்க? அவனை பார்த்து ஒருத்தன் எப்ப பார்த்தாலும் அப்படின்னு சொல்லுவீங்க தானே? சோ அப்படி அந்த திங்கிங்க்குன்னு ஒரு உருவத்தை கொடுங்க, ஒரு உருவகப்படுத்துங்க, அதை இமேஜினரி ஒரு விஷயமா மாத்துங்க அதை, ரைட்? இது நம்பர் 1. நம்பர் 2, மேனுவலா தாட்ஸ் இம்ப்ளான்ட் பண்ணுவோம். ஐ எம் ஸ்ட்ராங். மார்னிங் எந்திரிச்ச உடனே 5 minutes, இன்னைக்கு நாள் ரொம்ப சந்தோஷமா இருக்கும், இன்னைக்கு நாள் ரொம்ப கான்பிடென்டான நாள், இன்னைக்கு நான் வந்து என்னோட ஹையர் செல்ஃப் என்ன கைட் பண்ணுவாங்க, எஸ் சார் கேஜே ஆன் டியூட்டி அப்படின்னு சொல்லி பாருங்க. அன்னைக்கு நாள் ஃபுல்லா கடவுளோ பிரபஞ்சமோ இல்ல உங்களோட ஹையர் செல்ஃபோ உங்களை ப்ராப்பரா லீட் பண்ணி கொண்டு போவாங்க, ரைட்? அதை விட்டுட்டு இல்ல என்னால முடியாது, நடக்காது, எனக்கு வந்து வராது, பயங்கரமான காத்து, ரைட்? சோ எனக்கு வந்து வராது அப்படின்னு நீங்க நினைச்சிட்டே இருக்கீங்கன்னா அது ஒர்க் அவுட் ஆகாது, சோ ஒரு நிமிஷம். So what you need to do here, which is just aware of your thoughts, okay? And so next thing, which is natural state of human being, you just need to know. எது வந்து நான் இப்போ ரீசெண்ட் டைம்ல கத்துக்கிட்ட ஒரு விஷயம், ஒரு 2 நாளைக்கு முன்னாடி என்னோட டியூஷன்ல, நான் டியூஷன் எடுப்பேன் சின்ன பசங்களுக்கு, ரைட்? தெரியாதுன்னா தெரிஞ்சுக்கங்க, சின்ன பசங்களுக்கு டியூஷன் எடுப்பேன். அப்போ ஒரு பையன், நாங்க டிவில வந்து பாட்டு போட்டு விட்டு நாங்க சும்மா அப்படி இப்படின்னு டான்ஸ் ஆடிட்டு இருந்தோம். உடனே அந்த பையன் வந்து அவன் பாட்டுக்கு இப்படி இஷ்டத்துக்கு இப்படி இப்படின்னு ஆடிட்டு இருந்தான். எனக்கு அதை பார்த்துட்டு சிரிப்பு வந்துச்சு, செம்மையா உட்காந்து சிரிச்சுட்டு இருந்தேன். சிரிச்சுட்டே இருக்கும்போது அந்த எண்ட் ஆஃப் த டே, அந்த ஒரு இன்சிடென்ட்ல தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன், அவனுக்கு யார பத்தியுமே கவலை இல்லை. அதாவது அவன் மத்தவங்க என்ன நினைப்பாங்க, மத்தவங்க அவனை எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க, அவன் பண்ற விஷயத்த பார்த்து அவன் மத்தவங்க என்ன நினைக்கிறாங்க, அதை பத்தி அவனுக்கு கவலையே இல்லை. அவனுக்கு தேவை சந்தோஷமா இருக்கணும், ஜாலியா இருக்கணும், எல்லாரையும் சந்தோஷமா வச்சுக்கணும். அவன் இன்டென்ஷனோட பண்றானான்னு எனக்கு தெரியாது, பட் ஆனா அவன் அங்க இருக்க எல்லாருமே சிரிக்க வச்சான். அங்க ஒரு 10-15 பேர் இருந்திருப்போம், அந்த 10-15 பேர் இன்க்ளூடிங் எங்க அம்மாவும் நான் சிரிக்க வச்சான். காரணம் என்ன அப்படின்னா, ஜாய், பீஸ், ஹார்மனி, அஃபெக்ஷன், லவ், இதெல்லாம் வந்து ஒரு நேச்சுரல் ஸ்டேட் ஆஃப் ஹியூமன் பீயிங்ஸ், நமக்கு நேச்சரா இருக்கிற ஒரு ஸ்டேட். பட் நம்ம என்ன நினைக்கிறோம்னா, இந்த நாள் அடைவுல அப்படி கொஞ்சம் கொஞ்சமா நம்மளோட அந்த நேச்சரை மாத்திக்கிட்டு நம்ம கோவக்காரங்க, நான் ஒரு டிப்ரெஸ்டு கை, நான் ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான பர்சன், என் லைஃப்ல எதுவுமே எனக்கு நல்லதே நடக்காது, இப்படி நம்ம நினைக்க ஆரம்பிச்சிடறோம். சோ இது என்ன ஆகும் அப்படின்னா, லைஃப்ல அப்படியே நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி மிரர், நீ என்ன தாட்ஸா இருக்கிறியோ, நீ என்ன தாட்ஸ் நடக்கணும்னு நினைக்கிறியோ அது நடக்கும். எப்படி இந்த வாட்ச் நான் வாங்கணும்னு நினைக்கும் போது நடக்குதோ, ஒரு அப்பயே நடந்துடும் இல்லை, பட் அதுக்கான ப்ராசஸ் அங்க தொடங்கிடுச்சு, ரைட்? அதே மாதிரிதான். சோ இங்க நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், யுவர் தாட்ஸ் மேக்ஸ் யூ as a good or a bad. அது உங்களோட தாட்ஸை பொறுத்து, உங்களோட திங்கிங் பேட்டர்னை பொறுத்து, தாட்ஸ்ல திங்கிங் பேட்டர்னை பொறுத்து. சோ இந்த பேட்டர்ன்ல தான், இந்த திங்கிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்துலதான் நிறைய பேர் எமோஷனல் கண்ட்ரோல் இல்லாம போயிட்டு தப்பான ஒரு விஷயத்த பண்றதோ, இல்ல தன்னைத்தானே வந்து ரொம்ப ஹர்ட் பண்ணிக்கிறதோ. ஸோ இந்த மாதிரியான பீப்புளுக்கு தான் நான் கோச்சிங் வந்து எடுத்துட்டு இருக்கேன். இட்ஸ் ஆன்லைன் கோச்சிங், லிங்க் கீழே இருக்கும், ஷெட்யூல் பண்ணிக்கோங்க, ஃப்ரீ செஷன். தென் உங்களுக்கு ஓகேனா நீங்க என்னோட கோச்சிங் எடுத்துக்கலாம். எனக்கு ஆல்ரெடி நிறைய கிளைண்ட்ஸ் இருக்காங்க, என்னோட யூடியூப் போஸ்ட்ல போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ரைட்? ஸோ கம்மிங் பேக் டு த கான்டென்ட், நீங்க பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் எப்பவுமே உங்களுக்கு நீங்க ரொம்ப பண்ணிக்கிட்டே இருங்க, என்னோட நேச்சுரல் ஸ்டேட் வந்து ஜாய், ஹாப்பி, பீஸ். ஜாய், ஹாப்பி, பீஸ், லவ். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, என்னைக்காவது உங்களுக்கு நீங்க லவ் கொடுத்துருக்கீங்களா? ஏன் உங்களால உட்கார முடியல? ஏன் உங்க தாட்ஸ் இல்லை, உங்களோட திங்கிங், அந்த ஒரு பாஸ்ட் ட்ராமாஸ் ஏன் உங்களால ஃபேஸ் பண்ண முடியல? ஒரு பையன் அவன் எப்ப பார்த்தாலும் மேஸ்டிபேட் பண்ணிட்டு ஒப்பான்னு பார்த்துருவோம், இல்ல தப்பான எந்த ஹேபிட்டோ, அவன் பேசுறதே தப்பாதான் இருக்குன்னு வச்சுப்போம். நீங்க அவங்க கூட போய் பேசுவீங்களா, பழகுவீங்களா? மாட்டீங்க, உங்களுக்கு அடாப்ட் ஆகாது. அதே மாதிரிதான் உங்களை நீங்க ரொம்ப மோசமா ட்ரீட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா எப்படி உங்க கூட உங்களுக்கு உட்கார பிடிக்கும்? பிடிக்காது இல்லையா?
ஸோ ரிமெம்பர் திஸ், ரைட்? நம்பர் ஒன், நம்ம எதை பத்தி டிஸ்கஸ் பண்ணோம்? தாட்ஸ் அண்ட் திங் ரெண்டுமே வேற. தாட்ஸ்ங்கிறது யூனிவர்ஸ், ஹையர் செல்ஃப் இவங்க கொடுக்கறது. திங்கிங் அப்படிங்கிறது நீங்க ஓனா கிரியேட் பண்றது. ஸோ மேக் யூர் செல்ஃப் டூ மேனுவல் தாட்ஸ், ரைட்? நம்பர் டூ, 3 states. அந்த 3 states பத்தி நம்ம தெரிஞ்சிடணும். திரும்பி போய் வேணா ரெஃபர் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட், அன்கான்சியஸா ஒரு விஷயத்த பண்ணாம கான்சியஸா முடிஞ்ச அளவு அவேரா பண்ண ஆரம்பிங்க. லாஸ்ட் அண்ட் ஃபைனல், யுவர் நேச்சர் ஆஃப் ஹியூமனோட நேச்சரான ஸ்டேட்டு ஜாய், பீஸ், ஹாப்பி, லவ், இதெல்லாம் தான். அதை எப்பவுமே உங்களுக்கு நீங்க ரிமெம்பர் பண்ணிக்கிட்டே இருங்க. மார்னிங் எந்திரிச்சோடனே ஒரு ப்ரேயர் மாதிரி, உங்களுக்கு நீங்களே ஒரு ப்ரேயர் மாதிரி, நான் இன்னைக்கு நாள் ரொம்ப சந்தோஷமா இருக்க போது என்ன வந்து ஹையர் செல்ஃப் வந்து ப்ராப்பரா வழி நடத்துவாங்க, யூனிவர்ஸ் ப்ராப்பரா வழி நடத்துவாங்க, இந்த மாதிரி சொல்லிட்டு நீங்க இந்த நாளை ஸ்டார்ட் பண்ணுங்க. You will get a huge more impacts on your life, right? So if you need my help for coaching, the channel and so நான் அதுக்கு தான் இருக்கேன். நீங்க ஷெட்யூல் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யாருக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்குமோ உங்களுக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க. Be strong, stay positive. This is KJ. I will see you in this video and thank you for watching my video. And in the video loneliness பத்தி நான் டீடைல்டா பேசியிருப்பேன். Just go and check about it, right? Thank you.